தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது அநேகமாக வந்து நவராத்திரியில் நார்மலாக இருக்கிறவங்க நவராத்திரியில் படிக்கிற ஒரு இது. அம்பாள் 3 அம்பாள் பகா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருமே இந்த அசுரர்களோட சண்டை போட்டு அவங்கள வென்றது தான் இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது. தேவி மகாத்மியத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து யாதேவி சர்வபூதேஷு, நீங்கள் சொன்ன மாதிரி சக்தி ரூபேண, மாத்ரு ரூபேண அப்படிங்கிற மாதிரி 24 குணங்கள் வந்து சொல்லப்படுகிறது. இது தேவர்கள் சொன்னது. தேவர்கள் வந்து அம்பாளை தூச்சித்தது இந்த இது. அம்பாளுக்கான 24 குணங்கள் அப்படின்னு வரும் பொழுது அந்த 24 குணங்களும் கொண்ட அம்பாள் வேண்டியவங்க போகிறாங்க. போயிட்டு எனக்கு இதையெல்லாம் நீங்கள் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரார்த்தனைக்கு உரியதாக மந்திரஸ்வரூபமாக அது இருக்குது. இந்த யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன ஒரு அம்மாவோட இது எனக்கு வேணும், அப்படி ஒரு சாந்தி வேணும். அப்படிங்கிறப்ப யாருக்கு சாந்தி வேணுமோ அதை சொன்னால் நிச்சயமாக அவள் வந்து அருள் செய்வான். உணவு, உடை இதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து தூக்கமும் ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் அந்த 4ஆவதாக எடுத்துக்கலாம். நாம் அந்த தூக்கத்தை கொடுப்பவளாக அல்லது தூக்கமாகவே இருப்பவள் வந்து அந்த துர்கா தேவி. தூக்கமாகவே எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணுக்கிட்ட அவள் தூக்கமாக இருந்தாள். மகாவிஷ்ணு மட்டும்தான் அவள் அந்த தூக்கம், அவள் கொடுக்குற தூக்கத்திலேருந்து வந்து முழுமையாக அப்படியே அதிலேயே பதஞ்சு போகாமல் இருந்தால் அவர் ஒருத்தர் தான். இந்த யோகமாயா நித்ரா ஸ்வரூபிணியாக இருக்கிறாள். இதில் என்னன்னா, எனக்கு இதை பற்றி எழுதும்போது நானே அதை குறிப்பிட்டிருக்கேன் புஸ்தகத்தில். எனக்கு இதை பற்றி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான இந்த நிகழ்வுகள், கதைகள், புராண கதைகளெல்லாம் தெரியும். ஆனால் எல்லாமே ஒரு பாயிண்டில் வந்து சேர்றது அப்படிங்கிறது தான். இது எழுதும் பொழுது எனக்கு அது ஒரு பாயிண்டில் வந்து சேரும்போது நிஜமாகவே ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு புல்லரிப்பாகவும் இருந்தது. இந்த யோகா மாயா எங்கேயெல்லாம் போய் சுற்றிட்டு வந்து ஒரு பாயிண்டில் வந்து அவள் சேர்றா, இந்த விந்தியாச்சல வாசனையாக அவள் மாறுறா அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த தேவி மகாத்மியை நம்ம படிக்கும் பொழுது இந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்படி ரத்த வெள்ளமாக போச்சு, இந்த மாதிரி இருந்தது, இத்தனை பேர் அழிஞ்சு போனாங்க. இந்த ரத்த பீஜன்னு ஒருத்தன் வருவான். அவன் சொல்லுவான், அவன் சிந்திர ஒவ்வொரு ரத்தமும் வந்து ஒரு ரத்த பீஜனாக ஆகிடும். அப்புறம் காளி வாயை திறந்து வந்து இதெல்லாம் நம்ம விஷுவலாக நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். அம்பாளை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அதுக்கு தான் நிற்கிறோம், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா போனார். இங்கே இப்படி கூட்டிகிட்டு போனார். ஏதோ குகை மாதிரியெல்லாம் இருந்தது, அதுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போனார். போயிட்டு ஒரு இதில் அப்படி டேர்ன் பண்ணி பார்க்குறோம், எதிர்க்க வந்து அம்பாள் இந்த விந்தியாச்சல வாசினி. அவ்வளவு அழகு, அப்படி ஒரு அற்புதம், அப்படி ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே பிரமிச்சு போயிட்டோம். அவர்கிட்ட சுவாமி கேட்டார், ஏன் நீங்கள் திடீர்னு வந்து எங்களை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்ட்டு அவர் கேட்டார். எனக்குள்ளே ஏதோ ஒரு இது மாதிரி உத்தரவு மாதிரி இருந்தது, அவங்கள கூட்டின்னு போ. நமசிவாய. இந்த கைலாசத்தை பற்றி திருமதி மஞ்சுளா ரமேஷ் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வீடியோவுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்ஸ். ரொம்ப நிறைய விஷயங்களாக கமெண்ட்லேயும் சரி, தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்லையும் சரி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. அடுத்த டூர் எப்போ கூட்டின்னு போவாங்க, அங்கே கூட்டின்னு போவாங்களா, அவங்களோட புக்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க. முக்கியமாக அம்பாளை பற்றிய மேலும் ஒரு பதிவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சொன்னவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு என்ன நேரில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது அப்படின்றதான் நான் அதை எப்பவுமே சொல்கிறது உண்டு அவங்கக்கிட்ட. ஸோ இந்த புத்தகம், அதாவது இந்த சக்தி பீடங்கள் என்ற புத்தகம், இந்த நல்லெண்ண எல்லாம் தரும் நாயகி, இந்த நல்லெண்ண எல்லாம் தரும் நாயகி அப்படின்றத பற்றின ஒரு புத்தகத்தை தான் பற்றி இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 51 சக்தி பீடங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெஷர், கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்றது. இது தவிரவே கிட்டத்தட்ட ஒரு 8-10 புத்தகங்கள், 10 புத்தகங்களுக்கு மேலேயே இருக்குது இல்லையா, 10 புத்தகங்களுக்கு மேலேயே இருக்குது. இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும்னு கேட்டால் ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம ஒரு கார்டு வரும் இல்லையா முதல்லையா, அவங்களோட அந்த டூர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம். இந்த டூர்னு சொல்லும்போது பார்த்தோம்னா இப்போ பாபாஜியை பற்றி கேட்கும்போது பாபாஜி கேவுக்கு எப்போ கூட்டின்னு போவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பாபாஜி கேவோடது வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய மே மாதத்தில் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு இந்த வீடியோவில் வரும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர், அந்த நம்பர்லேயே நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. எங்கே இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும்.
மெயினாக இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தேவி மகாத்மியம் என்று, அதாவது சண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த சண்டி தேவியை பற்றிய ஒரு சரித்திரத்திலே வரக்கூடிய கோயில்கள், அந்த தேவி மகாத்மியத்தில் வரக்கூடிய ஒரு கோயில்கள், முக்கியமான கோயில்கள், அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய தேவிகள், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்யாவாசினி தேவியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இந்த தேவி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சக்தி பீடத்துலேயும் ஒன்று இல்லையா, இது இவளோட இந்த வித்யாவாசினி தேவி ஆமாம் இல்லையா, அதுதான் அவளுடைய இடதுகால் கட்டை விரல் விழுந்த இடம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி வந்து இந்த இதில் வந்து அந்த பஞ்சமாத்தியாயத்தில் வரும் தேவி மகாத்மியத்தில் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வருஷமாக சண்டி ஹோமம் வந்து ஒரு 400-500 சண்டி ஹோமம் பண்ணியிருப்போம். இப்போவுமே நவாக்ஷரியாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து இடம் கொஞ்சம் பற்றாக்குறை காரணமாக நவாக்ஷரி பண்ணுறோம். முழுசாக 13 அத்தியாயமும் சேர்த்தி பண்ணுறது இப்போ வருஷத்தில் ஒரு 4-5 தடவை தான் பண்ண முடியறது. முதல்ல ரெகுலராக இருந்தது, காஞ்சிக்கு மடத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம், அது எல்லா இடத்துலையுமே பண்ணிகிட்டு இருந்தோம், வேறு மண்டபங்கள் தனியாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த பஞ்சமாத்தியாயத்தில் வரக்கூடிய, அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. நீங்கள் சொன்ன இந்த யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா, சாந்தி ரூபேன சம்ஸ்திதான்லாம் ஒவ்வொன்றும் வரும். ஸோ இப்போ இந்த வித்யாவாசினி தேவியை பற்றி தான் நீங்கள் எனக்கு சொல்லணும். அதே மாதிரியான சிமிலராக நானுமே வந்து அங்கே அம்பாளை போய் பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிருஷ்ணரோட தங்கச்சின்னு சொல்லுவா இல்லையா இவாளை, அதான் இப்போ அந்த கம்சனை கொல்ல போகிறச்ச பிடிச்சி தலையை சுற்றி இது பண்ணும்போது விஸ்வரூபம் காமிச்சாலே அந்த தேவி தான் இவா இல்லையா? நீங்களே எல்லாம் சொல்லிட்டேன். இல்லை, இதெல்லாம் என்னோட கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன். உங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கறது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அந்த ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் என்னுடைய டவுட், நான் கேட்டுக்கிறேன். சரி, இவா தானா ஆவா அப்படின்றது வேற எல்லா புள்ளியும் சொல்லுங்க. அதாவது தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது அநேகமாக வந்து நவராத்திரியில் நார்மலாக இருக்கிறவங்க நவராத்திரியில் படிக்கிற ஒரு இது. அம்பாள் 3 அம்பாள், பார்வதி, லக்ஷ்மி, அந்த துர்கை, பார்வதிங்கிறத விட துர்கைன்னு சொல்லலாம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருமே இந்த அசுரர்களோட சண்டை போட்டு அவங்கள வென்றது தான் இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது. நம்ம புராணங்களில் சொல்கின்றதெல்லாம் பொதுவாக நான் திரும்ப அதான் எங்கே எனக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சொல்கிறது வழக்கம். இது எல்லாமே ஒரு குறியீடு தான். அது அப்படியெல்லாம் நடந்ததா, அவன் சண்டமுண்டாசுரன் வந்தானா, சும்பன் வந்தானா அப்படின்னா அப்படிங்கிறது வந்தானா இல்லையாங்கிறது வேறு. ஆனால் என்ன அப்படின்னா நமக்குள்ள திருப்ப வந்து இந்த அசுர எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அவன் இப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்குள்ளே வர்றது தான் அந்த அசுரத்தனம்ங்கிறது. அப்போது நம்மளால் வந்து அதை அழிக்க முடியல, திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் வேண்டாம், அவங்கள பற்றி நம்ம நினைக்க வேண்டாம்னா கூட யாராவது ஒருத்தர் சொல்லும் பொழுது அப்படி ட்ரிகர் ஆகிடுறது. உடனே நமக்கு வந்து கடகடன்னு அந்த எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறது. அப்போ நமக்கு அது ஒரே வழி வந்து நம்ம அம்பாளை பிடிக்கிறது தான், கடவுளை பிடிக்கிறது தான். அவங்க சரணத்தை பிடிச்சி அம்மா என்னை காப்பாற்று, என்னை தயவு செஞ்சு இந்த எண்ணங்கள்லேருந்து காப்பாற்று அப்படிங்கும் பொழுது அவள் வந்து அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுத்து அதை அழிக்கிறாள். அவளுடைய பாதங்களை நம்ம மனசில் பதிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவள் அழிக்கிறாள். இதுதான் வந்து இதனுடைய ஒரு குறியீடாக இருக்கிறது. அதனால் அதை நம்ம மனசில் வச்சுட்டு படிக்கலாம் ஒன்று. இன்னொன்று வந்து இந்த தேவி மகாத்மியத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து யாதேவி சர்வபூதேஷு, நீங்கள் சொன்ன மாதிரி சக்தி ரூபேன, மாத்ரு ரூபேன அப்படிங்கிற மாதிரி 24 குணங்கள் வந்து சொல்லப்படுகிறது. இது தேவர்கள் சொன்னது. தேவர்கள் வந்து அம்பாளை தூச்சித்தது இந்த இது. சரி, அம்பாளே தான் எல்லாமே அப்படிங்கிறப்போ எதுக்கு அவளே எல்லாம், எல்லா குணங்களும் அவள் தானே, நல்லது கெட்டது எல்லாமே அவள் தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு 24 குணங்களை எடுத்து அம்பாளுடைய குணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க? ஏன் வந்து தேவர்கள் அவளை வந்து துதிச்சாங்க அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான விடை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. இப்போது ஒரு ரொம்ப நல்லவர், நல்ல வாரி வழங்குகின்ற ஒரு வள்ளல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த குணம் அவர்கிட்ட இருக்குது. அப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவர்கிட்ட போவோம். போயிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு கொடுங்க. அதே மாதிரி ஒரு பைல்வான் இருக்கான், அவன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான். அப்படிங்கிறப்ப நம்ம பக்தி வீட்டுக்காரன் வந்து ஏதாவது அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்ககிட்ட போவோம். அவனுடைய குணம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி அவன் தொல்லை பண்ணுறான், நீங்கள் வந்து கொஞ்சம் அவனை சரிப்படுத்துங்க, கொஞ்சம் பயமுறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யார்கிட்ட என்ன குணம் இருக்கோ அந்த குணத்தை நம்ம அவங்கக்கிட்ட போகிறோம்.
அந்த கேரக்டர். அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து எனக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு நம்ம வேண்டுகோள் விடுக்கிறோம். அந்த மாதிரி அம்பாளுக்கான 24 குணங்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த 24 குணங்களும் கொண்ட அம்பாள் வேண்டியவங்க போகிறாங்க. போயிட்டு எனக்கு இதையெல்லாம் நீங்கள் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரார்த்தனைக்கு உரியதாக மந்திரஸ்வரூபமாக அது இருக்குது. இந்த யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன ஒரு அம்மாவோட இது எனக்கு வேணும், அப்படி ஒரு சாந்தி வேணும். அப்படிங்கிறப்ப யாருக்கு சாந்தி வேணுமோ அதை சொன்னால் நிச்சயமாக அவள் வந்து அருள் செய்வாள். அது யாரோ சொன்னது கிடையாது, தேவர்கள் துதித்தது இது. ஸோ அந்த 24 குணங்களை ஒரு சிறப்பாக ஸ்பெஷலாக வந்து அந்த தேவி மகாத்மியத்தில் ஒரு மகா மந்திரஸ்வரூபமாக அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அது எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. அந்த 24 குணங்கள், அந்த 24 குணங்களில் எந்த அம்பாள் எந்த கோவிலில் அந்த மாதிரி அவள் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஏன்னா நான் 51 சக்தி பீடங்களுக்கும் போனதால் என்னால் வந்து அந்த பாக்கியத்தை அவள் கொடுத்தா. நான் எனக்கு அப்படியே தெரிஞ்சு போச்சு நான் சொன்னேன் அப்படிங்கிறது இல்லை. அது சொல்லப்படுகிறது மனசுக்குள்ளே. அவளே சொல்கிறாள் இது வந்து இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள். அந்த மாதிரி வரும் பொழுது அந்த யாதேவி சர்வபூதேஷு மந்திரங்களில் நித்ராரூபேண சமஸ்திதா, யாதேவி சர்வபூதேஷு நித்ராரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமக அப்படிங்கிறது இது வந்து 6வது குணமாக அவளுக்கு சொல்லப்படுகிறது. நான் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு நித்ராரூபேன முதல்ல தூங்குறது எதுக்கு நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அம்பாளுடைய பெயர்களில் அம்பிகா அப்படிங்கிறது ஒரு நாமாவளி. அந்த அம்பிகா அப்படின்னு சொன்னாவே தூக்கம் தருபவள் அப்படின்னு அர்த்தம். ஏன் தூக்கம் தருபவள்? இதை நம்ம எதுக்கு முதல்ல கும்பகர்ணன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்நாளில் பாதி வந்து நம்ம தூங்குகிறோம். ராத்திரியில் நம்ம தூங்குகிறோம். நம்ம தூங்கி எழுந்தால் தான் நம்மளால் மறுநாள் வந்து நல்ல விதமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அதனால தான் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கைதிகளை வந்து தூங்கவே விடாமல் பண்ணுவாங்க. அப்படி அவன் பண்ண அவன் பைத்தியமாகவே ஆகிடுவான். மனநிலை கெட்டு போயிடும் அவனுக்கு. அது மாதிரி நிறைய எல்லாம் கேள்விப்பட்டால் தான் இது அங்கே என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் பொதுவாக என்ன அப்படின்னா, தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மனநிலை பிறழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதனால் தூக்கம் சாமானியர்களுக்கு அப்படி தானே இருக்குது. சாதாரணமாக நான் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் வேலை செய்ய முடியுது. அதுவும் 2-3 நாள் தூக்கம் இல்லைன்னா இன்னும் கஷ்டமாக போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மன நிம்மதியை தருகின்ற ஆரோக்கியத்தையும். அப்போ தான் வந்து நம்ம உடம்பும் செல்கள் எல்லாம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறது. அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படை தேவை. எப்படி உணவு உடை இதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து தூக்கமும் ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் அந்த 4வதாக எடுத்துக்கலாம். நம்ம அந்த தூக்கத்தை கொடுப்பவளாக அல்லது தூக்கமாகவே இருப்பவள் வந்து அந்த துர்கா தேவி. தூக்கமாகவே எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னால், மகாவிஷ்ணுக்கிட்ட அவள் தூக்கமாக இருந்தாள். மகாவிஷ்ணு மட்டும்தான் அவள் அந்த தூக்கம் அவள் கொடுக்குற தூக்கத்திலேருந்து வந்து முழுமையாக அப்படியே அதிலேயே பதஞ்சு போகாமல் இருந்தால் அவர் ஒருத்தர் தான். ஏன்னா அவர் யோக நித்திரைக்கு போயிடுறார். நிஜமான நித்திரைக்கு போகாமல் யோக நித்திரைக்கு போயிட்டார். மற்ற எல்லா மனிதர்களோ தேவர்களோ எல்லாருமே அந்த தூக்கம் அப்படிங்கிறதுக்கு வசப்பட்டு போயிடுறாங்க. அதனால் மகாவிஷ்ணுவனுடைய அந்த யோக நித்திரையாக இருக்கிறவள் அம்பாள் துர்காதேவி. அந்த மாதிரி இருந்ததுலேருந்து தான் இந்த குணம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறது. அவள் மகாவிஷ்ணு யோக நிதிரையில் இருக்கார். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருடைய காதுகள்லேருந்து 2 அசுரர்கள் பிறக்கிறாங்க. அசுரர்கள்னாவே நெகட்டிவ் தான், எதிர்மறை சக்தியாக இருப்பவர்கள். அவங்க வந்து மது கைட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லுவாங்க அந்த அசுரர்கள். அப்படின்னு சொன்னால் அதை நம்ம இப்படி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா அந்த காதுகள்லேருந்து தேவையில்லாத அந்த இதெல்லாம் வெளியே வந்தது அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவ் தானே. அது அந்த மாதிரி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து ஒரே சிவனை பெரிய இதெல்லாம் வாங்கிட்டு வரம்லாம் வாங்கிட்டு ஒரே அட்டகாசம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முனிவர்கள் தேவர்கள் எல்லாரையும் ரொம்ப பயங்கரமாக துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேதங்களை எடுத்துன்னு போய் கடலில் போட்டுறாங்க. ஏன்னா இந்த வேதம் அப்படிங்கிறது தான்
வழிகாட்டுறது. நம்முடைய இந்து மதத்துக்கு வந்து வழிகாட்டுறது. எதுவானாலும் பிரமாணம் அப்படின்னா வேதத்துக்கு தான் போகணும். நம்ம இதுக்கு என்ன பிரமாணம், இதுக்கு என்ன ஆன்சர், இது எப்படி நம்ம வந்து அதுதானே நம்முடைய லைஃப் ஸ்டைல்னே சொல்லுவாங்க. இந்து மதம்ங்கிறது ஒரு மதமே கிடையாது, அது வந்து ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இது வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நம்ம வேதத்துக்கு தான் போகணும். வேதத்தில் போய் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் பெரியவர்கள்லாம் அதை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வேதத்தை கொண்டு போய் கடலில் போட்டுட்டா அப்போ என்ன பண்ணுறது? அதனால் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறும் பொழுது அம்பாள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், அவள் நித்ரா ஸ்வரூபமாக மகாவிஷ்ணுவிடம் அவள் மறைச்சி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அவள் மறைச்சின்னு இருக்காள். அதனால் வந்து யோக மாயா, அப்போ வந்து அவள் யோக மாயாவாக மகாவிஷ்ணுவிடம் இருக்காள். இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்ன பண்ணுறா, அந்த யோக மாயா அந்த நித்ரா இதுலேருந்து அவள் அந்த ஸ்க்ரீன் விலகிட்டு அவள் மகாமாயாவாக ஆயிடுறா. மகாவிஷ்ணு கண்ணை திறந்து பார்த்தா ஒரே கல்லோலமாக இருக்குது இந்த உலகம், என்ன இதுன்னு தெரியல. அப்புறமா தான் அவர் வந்து கடலில் அவர் போயிட்டு அந்த வேதங்களை எடுத்துகிட்டு வரார். அந்த அவதாரம் எடுத்து அவர் வந்து வேதங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹயக்ரீவராக அவர் வராரு. வந்துட்டு வேதங்களை வந்து பிரம்மாவிடம் அவர் கொடுத்து விடுறார். அதுக்கப்புறமாக பிரம்மா திருப்பியும் அவர் அந்த வேதத்தை வச்சுக்கிட்டு ஒரு தன்னுடைய படைப்பு தொழில் எல்லாமே செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு தன்மை அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மகாவிஷ்ணுவுக்கே அவள் யோகமாயாவாக அவள் இருக்கிறாள். இந்த யோகமாயா நித்ரா ஸ்வரூபிணியாக இருக்கிறாள். இதில் என்னன்னா, எனக்கு இதை பற்றி எழுதும்போது நானே அதை குறிப்பிட்டிருக்கேன் புஸ்தகத்தில். எனக்கு இதை பற்றி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான இந்த நிகழ்வுகள், கதைகள், புராண கதைகளெல்லாம் தெரியும். ஆனால் எல்லாமே ஒரு பாயிண்டில் வந்து சேர்றது அப்படிங்கிறது தான். இது எழுதும் பொழுது எனக்கு அது ஒரு பாயிண்டில் வந்து சேரும்போது நிஜமாகவே ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு புல்லரிப்பாகவும் இருந்தது. இந்த யோகா மாயா எங்கேயெல்லாம் போய் சுற்றிட்டு வந்து ஒரு பாயிண்டில் வந்து அவள் சேர்றான், இந்த விந்தியாச்சல வாசனையாக அவள் மாறுறா அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தெளிவாக அசரீரி வந்திருந்து 8வது குழந்தை தான் வந்து இந்த கம்சனை மாமனை அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவனுக்கு பயம், ஏதாவது ஒன்று இவங்க நம்பரை பிறந்துட்டு அவங்க போட்டு நம்பரை தப்பாக சொல்கிறாங்களோ என்னவோ அப்படின்னு பயம்லாம் இருக்கும். அதனால் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய அவன் அடித்து கொண்டுட்டு வந்திருக்கான். இவளை அழிக்கிறதுக்காக அங்கேருந்து கம்சன் வராரு. கம்சன் வந்துட்டு அவளை தூக்கி அந்த பாறையில் மோதுறதுக்கு வரும்பொழுது அந்த கையிலேருந்து அவள் விலைக்கு மேலே பறந்து போயிடுறான். பறந்து போயிட்டு அவள் சிரிக்கிறாவும். சிரிச்சுட்டு, நீ வந்து தப்பு பண்ணிட்ட, நான் வந்து மகாமாயா, கிருஷ்ணன் வந்து அவன்தான் உன்னை அழிக்க போகிறானே தவிர நான் அழிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பி போயிடுறான். அப்புறம் கிருஷ்ணர் பிறக்கிறாரு. கிருஷ்ணர் பிறந்த உடனே என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து அவளுடைய அந்த விளையாடல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. திருவிளையாடல் அப்படிங்கிறது எல்லாரும் தூங்குறாங்க. அந்த நித்ரா ஸ்வரூபிணி அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக கொண்டு வர்றது அந்த கிருஷ்ணர் அவதாரத்தில். அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாரும் தூங்குறாங்க. அப்போ தான் அவர் வசுதேவர் வந்து அவளை எடுத்துகிட்டு கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டு போகிற வழியில் அப்புறம் அதெல்லாம் கடந்து போகிறாரு. பாம்பு வந்து கிருஷ்ணருக்கு மழையாக பொழியிறது, பாம்பு வந்து குடை பிடிக்கிறது. அதுக்கப்புறம் போகிறோம். அங்கே போனால் அங்கே வந்து கோகுலத்தில் எல்லோரும் தூங்கின்னு இருக்காங்க. எதுவுமே என்ன நடக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு மாயாவில் அவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் அங்கே போன உடனே அங்கே வந்து அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைய வச்சுட்டு கிருஷ்ணரை அங்கே வச்சுட்டு அந்த பெண் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே கொண்டு வந்து வைக்குவான். அந்த குழந்தைய தான் அவன் அழிக்க பார்க்குறான் அப்படிங்கிறது வந்து வருது. அதுக்கப்புறம் அவள் மகாமாயாவாக மேலே போயிட்டு அவள் போயிடுறான் அப்படிங்கிறது அங்கே வருகிறது. அந்த இடத்துலையும் பார்த்தா முழுமையாக அவள் வந்து எல்லோரையுமே அந்த மாயை ஒரு இதில் வந்து அவளை கொண்டு வந்துடுறாங்க. எல்லாருக்கும் தூக்கத்தை கொண்டு வந்துடுறாங்க. அந்த அம்பாள் அவள் தான் வந்து துர்காதேவி. அவள் என்ன பண்ணுறா, நேராக போய் அந்த விந்தியாச்சல வாசினியாக அங்கே போய் அவள் உட்காந்துக்கிறான். விந்தியாச்சல வாசினியாக அங்கே இருக்கா. அவள் தான் வந்து தேவகிக்கு ரோகிணிக்கு பிறந்தவள். அவள் தான் இங்கே வந்துடுறா. அவளை கொண்டு போய் வச்சிடுறாங்க. அவள் அங்கே எழுந்தருளி இருக்கா அப்படிங்கும் பொழுது அவள் தான் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அங்கே கிருஷ்ணர் கோவில் இருக்குது.
அவளுடைய அந்த சந்நிதிக்கு பக்கத்துலேயே கிருஷ்ணர் கோவில் இருக்குது. அவளுடைய சகோதரனை அங்கே வந்து அவள் வந்து வச்சுருக்கான். இந்த விந்தியாச்சல வாசினியை நான் போய் பார்த்தது அப்படிங்கிறதும் வந்து ஒரு தற்செயலான ஒரு விஷயம். ஆனால் அதுலேயும் அந்த அம்பாளுடைய ஒரு ஆச்சரியத்தை என்னால் பார்க்க முடிந்தது. நாங்கள் வந்து அலகாபாத் போயிருந்தோம். அங்கே போயிட்டு அங்கே திரிவேணி சங்கமம், அங்கே லலிதா தேவி ஒரு சக்தி பீடம், அதை பார்க்க போயிருந்தோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன், என்னுடைய பயணத்தில் அந்த காசி இதெல்லாம் வரும்போது ஸ்ரத்தானந்தா அப்படிங்கிற ஒரு துறவி தான் எனக்கு கூட வந்து முதல் சமயங்களில். அப்போ அவர் என்னோட வந்தார், இந்த அலகாபாத்துக்கும் வந்தார். வந்துட்டு நாங்கள் லலிதா தேவியை பார்த்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த பக்கத்தில் தான் மிர்ஜாப்பூரில் வந்து ஒரு விந்தியாச்சல வாசினி, அது சக்தி பீடம்ங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் இருக்குமா, அங்கே கூட பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த சக்தி பீடம் அப்படிங்கிறது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனால் அப்படி ஒரு கூட்டம் அந்த கோவிலில். கீழேந்து நிற்கிறது, அப்படியே கியூ நிற்கிறது. எப்படி இப்போ நம்ம போகிறோம், எப்படி போய் பார்க்க போகிறோம் அப்படின்னெல்லாம் வந்து ஒரே இதுவாக இருந்தது. எவ்வளோ நாளை நிற்க முடியும், அங்கே மலை பூரா க்யூவில் நின்று போய் தான் சுவாமியை பார்க்கணும், அவ்வளோ கூட்டம். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம், யோசனை பண்ணிக்கிட்டே போகலாமா இல்லை அப்படியே நம்ம திருப்பியும் வாரணாசிக்கு திரும்பிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தால் அப்போ வந்து அங்கே நிறைய கடைகள், நிறைய கடைகள் இருக்கும் கோயில். அந்த மாதிரி ஒரு கடையிலேருந்து ஒரு நடுத்தர வயசில் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ஒரு சுவாமிக்கிட்ட வந்து அம்பாளை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அதுக்கு தான் நிற்கிறோம், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அவர் வந்து நவரத்ன வியாபாரி. அவர் அந்த ஷாப் வச்சுருந்தோம், ஜுவல்லரி ஷாப் வச்சுருந்தார். எப்போவுமே அங்கே இந்த மாதிரி தான் கூட்டமாக இருக்குமா இல்லை அந்த எப்போவுமே பயங்கர கூட்டம் இருக்கும், அவ்வளவு கூட்டம் இருக்கும் அந்த அம்பாளை பார்க்குறதுக்கு, அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எங்களை கூட்டிகிட்டு போனார். இங்கே இப்படி கூட்டிகிட்டு போனார். ஏதோ குகை மாதிரியெல்லாம் இருந்தது, அதுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இதில் அப்படி டேர்ன் பண்ணி பார்க்குறோம், எதிர்க்க வந்து அம்பாள், இந்த விந்தியாச்சல வாசினி. அவ்வளவு அழகு, அப்படி ஒரு அற்புதம், அப்படி ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே பிரமிச்சு போயிட்டோம். அப்புறம் அவர் எங்களோட வந்ததால் அந்த பண்டிட் வந்து எங்களை கிட்டக்க கூப்பிட்டு அப்படி ஒரு தரிசனம் பண்ணி வச்சார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு, எப்படி இந்த மாதிரி நம்பவே முடியல எங்களால். அப்புறம் அம்பாளை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வந்த பிறகு அவரே வந்து எங்களை அந்த கிருஷ்ணர் கோவிலுக்கும் கூட்டிகிட்டு பண்ணார். இந்த அம்பாளுடைய சகோதரன் தான் கிருஷ்ணர், அதனால் நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரையும் போய் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். வந்து கீழே வந்த பிறகு அங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட சுவாமி கேட்டார், ஏன் நீங்கள் திடீர்னு வந்து எங்களை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்ட்டு அவர் கேட்டப்போ அவர் சொன்னார், இல்லை நான் வந்து சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டப்போ நீங்கள் 2 பேர் நிற்கதை பார்த்தோன்னே, உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து எனக்குள்ளே ஏதோ ஒரு இது மாதிரி உத்தரவு மாதிரி இருந்தது, அவங்கள கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் எழுந்து வந்தேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யாரையும் கூட்டின்னு போனதில்லை, ஒன்றும் இல்லை. நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு தெரியுமே தவிர நான் அந்த மாதிரியெல்லாம் யாரையும் கூட்டின்னு போனதில்லை. இதுவே எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது வந்து உத்தரவு அப்படின்னா அந்த அம்பாளே எங்களை கூப்பிட்ருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் அதை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து அவள் எங்களை அந்த மாதிரி தரிசனம் பண்ண வச்சாள். இந்த அம்பாள் வந்து கௌசிகி அப்படிங்கிற மாதிரி இவளுடைய பெயர். இந்த தேவி மகாத்மியத்தில் இவளை பற்றி ரொம்பவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த விந்தியாச்சல வாசினியாக இவ எப்படி அங்கே வந்தா அப்படிங்கிறது. மகிஷாசுர அவனை மர்தனம் செய்த பிறகு அவன் உட்காந்துருக்கான், அம்பாள் துர்க்கை ஓய்வெடுத்துன்னு உட்காந்துருக்கான். ஆனாலும் இந்த அசுரர்கள் வந்து ஓயறதே கிடையாது, எப்போவுமே திருப்பி ஒன்றா கூட திருப்பி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. திருப்பியும் எல்லாருக்கும் ஒரே முனிவர்கள் தேவர்கள் எல்லாருக்கும் ஒரே தொந்தரவாக தான் இருக்குது. அவங்களுக்கு எதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, தவிச்சிட்டு போயிட்டு கங்கை நதி கரையில் போய் அவங்க வந்து அம்பாளை துதிக்கிறாங்க. ஆதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேன சமஸ்திதா, அவளுடைய குணங்களை எல்லாம் சொல்லி, நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க,
எங்களை வந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு பெண்மணி வர வந்துட்டு யாரை குறித்து நீ இதெல்லாம் பாடின்னு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது எங்களுக்கு வேறு கதியே இல்லை அப்போது எங்களுக்கு அம்பாள் தான் கதி. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த அசுரர்கள் அவங்க இந்த மாதிரி வரம் கேட்கும் பொழுது பெண்ணை விட்டுடுறாங்க. பெண்ணை விட்டுட்டு இவங்களால் எங்களுக்கு இது வரக்கூடாது, இறப்பு வரக்கூடாது, இவங்களால் மரணம் வரக்கூடாது, இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்துடுறாங்க. தவிர பெண்ணு போய் நம்மளை என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறது அவங்களுடைய நினப்பு, அசுரர்களுடைய நினப்பு. அதனால் அவங்க வந்து பெண்ணை விட்டுடுறாங்க. அதனால் இவங்க வந்து என்ன, இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க இப்படி இந்த மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே சரி நீங்கள் போங்க, அம்பாள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறா, அந்த மலை மேலே போய் உட்காந்துக்கிறான். விந்தியாச்சல மலை மேலே போய் அவள் உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்கான், உட்காந்துருக்கான். அப்போது இந்த அசுரர்கள்லாம் அந்த பக்கம் போகிறாங்க. போகும் பொழுது அவளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கா, நம்ம ராஜாவுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக அவங்க இந்த சண்டமுண்டாசனம் அவங்கக்கிட்ட போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து இந்திரனுடைய ஐராவதம் இருக்குது, குபேரனுடைய பத்மம் இருக்குது, பிரம்மாவுடைய அன்னரதம் இருக்குது. அதாவது உலகத்திலேயே அது ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான இதெல்லாம் தி பெஸ்ட்டோ அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அது மாதிரி அழகான ஒரு பொண்ணு உனக்கு வேணும் இல்லையா, ஆனால் அந்த மாதிரி ஒருத்தி உட்காந்துருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் யாருக்கு அவள் பிடிச்சிருக்கோ எங்கள் 2 பேரில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறான். இப்போ அங்கே போகிறாங்க. போய் அந்த மலை மேலே உட்காந்துருக்கான். உட்காந்துனதவொடனே இந்த அசுரர்கள்லாம் போய் எங்கள் ராஜா அவனை கூப்பிட்டாரு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, நீ வா எங்களோட, அவங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவள் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு சொல்கிறா, இந்த மாதிரி வந்து நான் தப்பாக ஒரு சபதம் எடுத்துட்டேன், அதாவது என்னை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்க சிரிக்கிறாங்க. எங்கள் யாருன்னு நினச்ச, நாங்கள்லாம் பெரிய அசுரர்கள், எங்களையெல்லாம் நீ ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவ வந்து நீ போய் கூட்டிகிட்டு வா, நான் வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய அசுரர்கள்லாம் வராங்க. வந்த உடனே அவளுடைய சிங்கமே எல்லாரையும் கடிச்சு தின்னுட்டுருது. அதனால் இவ சாதாரண ஆள் இல்லை அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து சும்பன் நிசும்பன் அவங்க தளபதிகள் அவங்க வராங்க. சாதாரணமாக நம்முடைய பேச்சு வழக்கில் கூட சொல்லுவாங்க, என்ன பெரிய சும்பனா அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் அந்த இதில் வர்றது. அது மாதிரி அவ்வளவு பலசாலிகள் அவங்களையும் அவள் ஜெயிச்சிடுறான். கடைசியில் நம்ம வந்த உடனே அதுக்கப்புறம் சண்டமுண்டாசுரன் அவங்க வராங்க. பயங்கரமாக போர் நடக்கிறது. இந்த தேவி மகாத்மியை நம்ம படிக்கும் பொழுது இந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்படி ரத்த வெள்ளமாக போச்சு, இந்த மாதிரி இருந்தது, இத்தனை பேர் அழிஞ்சு போனாங்க. இந்த ரத்த பீஜன்னு ஒருத்தன் வருவான். அவன் சிந்துற ஒவ்வொரு ரத்தமும் வந்து ஒரு ரத்த பீஜனாக ஆகிடும். அப்புறம் காளி வாயை திறந்து வந்து இதெல்லாம் நம்ம விஷுவலாக நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று நான் அடிக்கடி நினைக்கிறது வந்து இந்த தேவி மகாத்மியத்தில் துர்கா லக்ஷ்மி அவங்க போர் புரியுறாங்க. ஆனால் ரொம்ப பயங்கரமான போருங்கிறது சரஸ்வதியுடைய போராக தான் இருக்கும். கடைசி அந்த அத்தியாயத்தில் தான் வந்து அவளுடைய போருங்கிறது ரொம்ப ரொம்ப உக்கிரமாக இருக்கும். அது சரஸ்வதி அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து கலைவாணி, ரொம்ப சாந்த ஸ்வரூபிணி, அந்த மாதிரி இருக்கிறவ அப்படிங்கிறத நாம் பார்க்குறது. ரொம்ப மென்மையானவள், தாமரையில் வெண்தாமரையில் உட்காந்துருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஒன்று இருக்குது, இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சாதாரணமாக எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்கள யாருமே கேரே பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப சாதுவாக இருக்கிறவங்க, பெரிய ஞானியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கோபம் வரும்போது அந்த கோபத்தை இந்த உலகம் வந்து தாங்கவே முடியாது. அந்த மாதிரி சரஸ்வதியனுடைய அந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப உக்கிரமாக இருக்கும். எப்படியெல்லாம் போர் செய்யலாம், எவ்வளோ உக்கிரமாக இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே தேவி மகாத்மியத்தை நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம்னா அதை ஒரு பாராயணம் அப்படிங்கிற மாதிரி பார்க்காம நம்ம வந்து உள்ளார்ந்து நம்ம அதை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே எவ்வளவு அசுரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரே வழி வந்து தேவியனுடைய பாதங்கள் தான். இந்த மாதிரி போர் நடக்கும்பொழுது தான் காளி உற்பத்தி ஆகிறாள். காளி உற்பத்தி ஆகும்போது அவள் வந்து
சப்த மாதாக்களை உற்பத்தி பண்ணுறான். பிராமி, வாராகி, இந்திராணி, நாரசிம்ஹி இந்த மாதிரி இவங்களையெல்லாம் அவள் சப்த மாதாக்களை அவள் உண்டு பண்ணுறான். அவங்க அப்படி பெருகிக்கிட்டே போகிறாங்க அவங்களுடைய அந்த சக்தி அப்படிங்கிறது. கடைசியாக வந்து இந்த சண்டமுண்டனை வந்து அவள் அந்த காளி வந்து கொன்னுடுறா, வதம் பண்ணிவிட்டு கொண்டு போய் அந்த கௌஷிக்கின்னு அந்த மேலே உட்காந்துற அவளுடைய காலடியில் வச்ச உடனேயே அவள் சொல்லுவா, அந்த கௌஷிகி சொல்லுவா, நீ ரொம்ப அற்புதமான ஒரு பணியை நீ செஞ்ச, சண்டனை நீ வந்து நீ ஜெயித்ததால் இனிமேல் உன்னுடைய பேர் வந்து சண்டி அப்படின்னு சொல்லி நீ வந்து எல்லாருக்கும் இந்த சண்டனை வென்றதால் நீ எல்லாருக்கும் அதே ஒரு தோற்றத்தில் மக்களுக்கெல்லாம் நீ வந்து அருள் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்தவள் தான் சண்டிகா அப்படிங்கிறவன். இந்த சண்டி இருக்கிற இடத்துக்கு நான் போயிருக்கேன், ஹிமாச்சல பிரதேசத்தில். அற்புதமாக இருக்கும் அந்த இடம். ஹிமாச்சல பிரதேசத்தில் வந்து அந்த பேரே வந்து இந்த சண்டி ஊர் தான் அந்த ஊர். அங்கே போனால் அவளுடைய கோவில் இருக்கும், அவ்வளவு பழமையான கோவில். அது பார்த்தாவே சக்தி பீடம்ங்கிறது தெரியும். சண்டிகர் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், சண்டிகர்னு சொல்லுவாங்க. இந்த இவளுக்குன்னே தனியாக அந்த ஊர் இருக்குது, அந்த சண்டி இருக்கிற ஊரே இருக்குது. அங்கே அந்த பார்த்திங்கன்னா அது என்ன அப்படின்னு சொன்னால், ஈஸ்வரன் வந்து ஈசான்ய மூலையில் இருப்பார், பெரிய மயானம். அந்த மயானத்தில் எப்போவுமே இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், இறந்து போனவர்களுடைய உடம்புலாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே யாகம், அந்த கோவிலில் யாகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் இமயமலையினுடைய அந்த பச்சை பசேர்னு, அதாவது இவ்வளோ உக்ரம், இவ்வளோ கலாட்டா, அந்த சண்டி இங்கே இருக்கா, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த இயற்கை அங்கேயும் எப்படி இப்போ க்ரௌடு ஓவர் க்ரௌடாக தான் இருக்குமா? இல்லை, அங்கெல்லாம் அவ்வளவு க்ரௌடு இருக்கிறேன். ஏன்னா நான் அந்த நவசக்தி பீடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம், வரிசையாக போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த சண்டிக்கும் நாங்கள் போயிருக்கோம். இந்த போகும் பொழுது அந்த இடத்துல அந்த அவ்வளவு அழகாக இருக்கும், அவ்வளவு அமைதியாக அவ்வளவு அழகாக இருக்கும். அங்கே அந்த சூரியன் உதிக்கிறது இதெல்லாமே பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோவில் வந்து கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கும், அங்கே இறங்கி தான் போய் பார்க்கணும். அங்கே இருக்கிற அந்த ஈஸ்வரன் வந்து எல்லாமே எவ்வளவோ காலத்துக்கு முந்தையதாக அவ்வளவு பழமையான கோவில் அது. அந்த சண்டி அவ்வளோ அழகாக இருப்பாள். அவளுக்கு முன்னாடியே எப்போவுமே என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சக்தி பீடம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 2 முக்கியமாக பார்க்கலாம். ஒன்று பைரவர், அந்த இடத்துல பைரவர் இருப்பார். அவரே மகாபைரவரை அங்கே உட்காந்துருக்கார், கால பைரவரை அங்கே உட்காந்துருக்கார். அவருக்கு எதிர்க்க தான் மயானம், நடுவில் ஒரு நதி போகும். அந்த நதிக்கு அப்புறம் பார்த்தா பெரிய மயானம் எப்போவும் அங்கே எரிஞ்சிக்கிட்டே, நம்ம வாரணாசி மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த சண்டிகா கோவிலில் அந்த ஒரு மூலையில் பார்த்தா ஒரு எரிஞ்ச ஒரு கல் இருக்கும். அது நம்ம சக்தி பீடங்கள் எல்லா பீட்டங்கள்லையும் அதை பார்க்க முடியும். அந்த இதை ஒரு எரிஞ்ச கல் அப்படின்னா எரிஞ்சு போயிட்டா இல்லையா, சதிதேவி எரிஞ்சு போயிட்டான். எரிஞ்சு போய் அவளுடைய பாகங்கள் தான் அந்த கறிக்கட்டையாக எல்லா இடங்கள்லையும் உழருது. அந்த ஒரு தன்மையை நம்ம வந்து அங்கே பார்க்கலாம். அந்த கருகிய ஒரு கல் ஒன்று அங்கே இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். இதை சொல்லும் பொழுது எனக்கு இந்த காளஹஸ்தி ஞாபகம் வருது. இப்போது நம்ம நிறைய கோவில்கள்லாம் நிறைய கூட்டம் வருது. கூட்டம் வரும் பொழுது அவங்க அந்த க்யூ கட்டி விட்டுறாங்க. அதனால் நமக்கு எதையுமே பார்க்க முடியாமல் போயிடுறது. அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு பார்க்க முடியல. அப்படியே நேராக போகிறோம், இல்லை ஸ்பெஷல் க்யூவில் போகிறோம், 100 ரூபா கட்டுறோம், போகிறோம், சுவாமியை பார்த்துறோம், வந்துடும். ஞானப்பிரசன்னாம்பிகை சந்நிதியில் பார்த்திங்க அப்படி அவ்வளோ ஒரு சக்தி பீடமாகும். அந்த பிரகாரம் நம்ம காளஹஸ்தி உள்ளே சுற்றி வரும் பொழுது அந்த ஒரு மூலையில் வந்து ஒரு அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் இருக்கிறத பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு சின்ன கல் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து அழகாக கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. அதனுடைய முக்கியத்துவம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியறது. ஆனால் இந்த கூட்டம் இப்போல்லாம் பயங்கரமாக கூட்டம், இந்த ராகுக்கு இது பரிகாரத்துக்காக வந்து எக்கச்சக்கமாக கூட்டம் வருதுன்ற. அதனால் எல்லாம் அந்த கயிறு கட்டி விட்டுடுறாங்க. ஸோ நம்ம அந்த சுற்றியெல்லாம் வரவே முடியாது, நேராக அம்பாளை பார்த்துட்டு நேராக வந்துட வேண்டியது தான். ஸோ அந்த மூலையில் பார்க்கும் பொழுது அவ்வளோ அற்புதமாக இருக்கும், அந்த பிரகாரம் சுற்றி வரும் பொழுது.
சக்தி பீடங்கள் போகும்பொழுது அந்த அம்பாளுடைய ஒரு கருணையினால் ஒவ்வொரு பீட்டத்துக்கும் போகும்பொழுது யாராவது ஒருத்தர் எனக்கு வருவாங்க. இப்போ இதுக்கு விந்தியாச்சல வாசினிக்கு வந்த மாதிரி வந்து நமக்கு எல்லாத்தையுமே விளக்கி சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சாதாரணமாக போகும்பொழுது யாருமே கிடைக்க மாட்டாங்க, நம்மளும் க்யூவில் தான் போனோம். அந்த மாதிரி போகும்பொழுது நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த இடத்துலையும் அந்த சண்டிகாவனுடைய இடத்துலையும் பார்த்தா அந்த கருகிய கல் ஒன்று இருக்கும். அதுக்கும் அவங்க பூஜை பண்ணுறாங்க. அங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் க்யூ அந்த பணம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நல்லா விந்தியாவாசினியும் இல்லை, சண்டிகர்லேயும் இல்லை, கிடையாது. ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது தான் அங்கே வந்து நம்ம யாராக இருந்தாலும் லைனில் தான் நின்று, யாராக இருந்தாலும் நம்ம வந்து லைனில் நின்று தான் அங்கே போய் பார்க்கணும். அந்த மாதிரி அங்கே பார்க்கும்பொழுது அற்புதமாக இருக்கும். அந்த சண்டிக்கானால சண்டி எப்படி இப்போ நமக்கு ரொம்ப இப்போ இந்த திருவண்ணாமலை திருப்பதி அந்த மாதிரி கூட்டமா இல்லை? ஆமாம், இந்த விந்தியாச்சல வாசனிக்கு அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும். இப்போ நீங்கள் வாரணாசிக்கு போங்க, அயோத்தியாவுக்கு போங்க, இவ்வளவு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி பிரயாகுக்கு போகும்போதும் கூட்டம் இருக்குது. அது இப்போ ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போல்லாம் எல்லா கோயில்கள்லேயும் அப்படி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ இவளுடைய இதுலேயுமே எப்போவுமே கூட்டம் இருக்கும். அதனால் அவள் அங்கே வந்து அந்த கௌஷிகி அப்படிங்கிற பெயரோடு அந்த இடத்துல அவள் வந்து விளங்குறாள். அந்த தேவி பாகவத்தில் வர அந்த போர் அதுக்கு ஒரு உரியவளாகவும் முக்கியமான காரணமாகவும் அவள் வந்து அந்த இடத்துல இருக்கான். இவ தான் வந்து இந்த நித்ராரூபேன அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு காரணமாக இருக்கிறாள். இவ தான் அந்த கம்சன்கிட்டேருந்து தப்பிச்சுட்டு போய் நேராக அவள் வந்து அங்கே போய் இருக்கான். இவள் கிருஷ்ணருடைய சகோதரி, அந்த ரோகிணியோட பொண்ணு அப்படிங்கிறதால கிருஷ்ணருடைய சகோதரி. அதனால் கிருஷ்ணருக்கு நிறைய இடங்களில் அவள் வந்து உதவி செய்கிறாள். நிறைய போர்களில் ஆனாலும் சரி, மற்ற பல சமயங்கள்லேயும் அவள் வந்து தன்னுடைய சகோதரனுக்கு அவள் உதவி செய்கிறாள். அம்பாஜி வந்து அது ஒரு சக்தி பீடம். அம்பாஜி வந்து ஹிருதயம் விழுந்த இடம். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கோயிலும். அங்கேயும் இப்படி தான் கூட்டம் இருக்கும். இந்த அம்பாஜி கோவில் வந்து 3 விதமாக இருக்கும். ஆதி கோவில்னு ஒன்று, நம்ம போகும்போதே முதல்ல அந்த கோயில் வரும். அது சாதாரணமாக மற்ற கோயில்கள் மாதிரி தான் இருக்கும். அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வயல்களுக்கு நடுவில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய கோவில், அவ்வளோ கூட்டம் அந்த அம்பாஜி. இன்னொன்று மலை மேலே இருக்கும். அது பக்கத்திலேயே ஒரு எல்லாமே இதெல்லாம் நியர்பை தானா? நியர்பை. இது விந்தியாச்சலமும் அம்பாஜி குஜராத்தில் இருக்குது. இல்லை, நான் அம்பாஜி கூட இப்போ இன்னொரு கோயில் சொன்னேன் இல்லையா, அது கேட்குறேன். ஆமாம், அது வந்து நம்ம போகும் பொழுது முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி அந்த ஆதி அம்பாஜி கோயில் வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் யாரும் பொதுவாக அம்பாஜின்னா நேராக அந்த அம்பாஜி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இல்லை. இது பார்த்துட்டு நம்ம அந்த மெயின் அம்பாஜி கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஹிருதயம் விழுந்த இடம். அங்கே உருவம் கிடையாது அம்பாளுக்கு. இவங்க வந்து அது ஒரு வச்சுருக்காங்க, அந்த மாதிரி உருவம் மாதிரி வச்சுருக்காங்க. பட் அங்கே உருவம் கிடையாது அந்த இடத்துல. அவ்வளவு சக்தி. இவளே 3வது விதமாக வந்து மலை மேலே விளக்கு ரூபத்தில் இருப்பான். அகண்ட விளக்காக எப்போவும் அந்த கோவில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அங்கே இருப்பான். இந்த இடத்துல அந்த மலை மேலே வரும்பொழுது நம்ம மேலே போயிட்டு அங்கேயும் க்யூ தான் போய் அந்த அகண்ட தீபத்தை சுற்றிட்டு வரணும். அவள் தான் அம்பாஜி. அங்கே அவளை சுற்றிட்டு நம்ம வரும் பொழுது நிறைய பேர் இறங்கி வந்துடுவாங்க. அப்படி இல்லாமல் இன்னொரு பாதை ஒன்று அங்கே பிரியும். அந்த பாதையில் நம்ம இறங்கி போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்குது. அந்த கிருஷ்ணர் கோவிலில் அவள் வந்து இந்த விந்தியாச்சல வாசினி தேரில் வரான். தேரில் வந்துட்டு கிருஷ்ணருக்கு அந்த சமயத்தில் கிருஷ்ணர் வந்து அங்கே தான் அவருக்கு முடி எடுத்த இடமெல்லாம் அங்கே தான் இருக்குது. சின்ன பையனாக இருக்கும் பொழுது அதெல்லாம் இருந்திருக்கு. அதனால் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக இவள் அக்காங்கிற முறையில் தேரில் வரான். தேரில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து தேர் இதெல்லாம் இருக்கும், அங்கே அடையாளம்லாம் இருக்கும். அதனால் அழகாக சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம். அவள் வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறான். இந்த துர்கை வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தன்னுடைய தம்பிக்கும் பலராமனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவள் போகிறான். அந்த சூழ்நிலை, அந்த இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கிருஷ்ணரோடையே அவள் பயணம் பண்ணுறான் எப்போவுமே. அதே மாதிரி குருக்ஷேத்திரத்துலேயும் அங்கே துர்காதேவியாக அங்கே வந்து அவள் ஒரு தெய்வமாக அங்கே நிற்கிறாள். கிருஷ்ணர் வந்து முதல்ல அவளுக்கு தான் பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணிவிட்டு அர்ஜுனனையும்
பண்ண சொல்லுவாங்க. துர்கா சப்தசதி எல்லாம் வந்து அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாமே அவளை வந்து பூஜை பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ கிருஷ்ணரோடு அவள் வந்து பயணம் பண்ணிக்கிட்டே வரா. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அவள் தக்க சமயத்தில் அந்த நித்ரா ஸ்வரூபிணியாக வந்து அந்த மாயா யோக மாயாவாக அவள் இருக்காள். யோக மாயா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த யோக மாயாவாக இருப்பவள் இந்த நித்ரா ஸ்வரூபிணி விந்தியாச்சல வாசனை. இவள் வந்து இப்படி வெவ்வேறு, எனக்கு வந்து அம்பாஜி பார்த்தேன், அதான் எனக்கு இது எழுதும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அம்பாஜியை பார்த்துருக்கேன், கிருஷ்ணருடைய சகோதரிங்கிறது தெரியும். விந்தியாச்சல வாசினியாக நான் அங்கே பார்த்தேன். கிருஷ்ணர் அவன் வந்து பிறக்கும் பொழுது அங்கே ரோகிணிக்கிட்டே இந்த குழந்தைய அந்த குழந்தைய மாற்றுறாங்க, அந்த கதையும் தெரியும். ஆனால் இவ எல்லாமே ஒன்றாக சேர்ந்து அந்த மகா விஷ்ணுவினுடைய அந்த யோக நித்ரை அது அப்படிங்கிற ஒரு புள்ளியில் வந்து நிற்கும். அவளே வந்து நித்ரா ஸ்வரூபிணி. இந்த தேவி மகாத்மியத்தில் சொல்லப்படுகிற யாதேவி சர்வபூதேஷு நித்ராரூபேன சமஸ்திதா அப்படிங்கிறதுக்கு இத்தனை விஷயங்கள் வந்து வட்டமாக வந்து இங்கே முடிகிறது அப்படிங்கிறத நான் எழுதும் பொழுது எனக்கு வந்து உண்மையாகவே ஒரு மெய்சலிப்பாக இருந்தது. ஆஹா, இது எல்லாமே ஒன்றா சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இத்தனை கதைகளையும் உள்ளடக்கியவளாக அவள் விந்தியாச்சல வாசினி அப்படிங்கிறவ இருக்கான். எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் நீங்கள் போய்? எவ்வளோ இயர்ஸ் போயா? இதெல்லாம் வெவ்வேறு டைமில் நான் போயிருக்கேன். ஓகே. எல்லாம் வந்து ஒன்றா போனதில்லை. நான் இந்த இல்லை விந்தியாவாசினிக்கு விந்தியாவாசி அதுவும் இருக்கும், ஒரு 15 வருஷம் இருக்கும். இந்த சக்தி பீடங்களுக்கு போகும் பொழுது தான் அதெல்லாம் போனேன் நான். இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆமாம், அப்போவே கூட்டம். இப்போ எல்லா கோவில்கள்லையும் கூட திருவண்ணாமலையில் கால் வைக்க முடியலையே, அப்படி அவ்வளோ கூட்டம் இருக்குது. எல்லோரும் சொல்கிற மாதிரி நிறைய தெலுங்கு பேசுகிறவங்க இப்போ நிறைய அங்கே மெஜாரிட்டி ஆகிட்டாங்க. அவ்வளோ பேரும் வந்து அங்கே வராங்க. ஸோ நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லா கோவில்கள்லேயும் கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இது அதே மாதிரி அந்த விஷயமும் எனக்கு வந்து ஒரு தற்செயலாக கிடச்சிது. அம்பிகா அப்படின்னு சொன்னால் அந்த நித்திரை தருபவள் அப்படிங்கிற பொருள். நித்திரைங்கிறது ஒரு ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம் மனுஷனுக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும் பொழுது அம்பாள் நமக்கு எப்படியெல்லாம் அதை காட்டுறா, சொல்லு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பரவசமாக இருக்கிறது. அதான் யாதேவி சர்வபூதேஷு நித்ராரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்ஸே 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 நமோ நமஹ அப்படின்னு அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அற்புதமாக இருந்தது நீங்கள் சொன்னது. நமஸ்காரம்.